வக்ரதுண்ட மகாகாயே வக்ரதுண்ட மகாகாயே சூரியகோட்டி சமப்பிரபா வக்ரதுண்ட மகாகாயே சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா உலகெல்லாம் உணர்ந்தோ ஓதற்கு அறியவன் நீலவுலவியே நீர்மழிவேணியன் ஆளகல் சோதியன் அம்பல தாடுவான் மாளச்சிலம் வாடி வாஸ்திவனங் குவோம் சரஸ்வதி நமஸ்தோபியம் வரதே காமரோபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவத்து மே சதா அம்மை நாராயணா நமோ தேவி நாராயண நமோ பத்ரி நாராயண நமோ லக்ஷ்மி நாராயண நமோ ஓம் நமச்சிவாய வித்மஹி மகாதேவாய தீமஹி தன்னர் ருத்ர பிரசோதயம் நமச்சிவாய பிரமாணி எங்களை பிறந்துவிட்டு காலன் சென்ற அன்பன் கவண்டர் அவர்களுடைய ஆத்மாவை உன்னுடைய பாதார விந்தத்தில் சேரும்படியாக இப்பொழுதும் இந்த கருமாதி ஆத்மசாந்தி பிரார்த்தனைக்காக இதுதான் நம்மளுடைய கடைசியான பிரார்த்தனை. அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆபத்து வராமல் ஒரு தொண்டு வராமல் நீக்குடன் துணையிருந்து உன் பாத நமஸ்தி நமம். ஓம் நமச்சிவாயி நமம். நன்றி, அமருங்கள். Sarigapa nisam sanipagarisa ஓம் எனும் பொருளாய் ஒளியோய் போற்றி. Our first invocation is to Lord Vinayaka Pramani. Om Yenum Porulai Vodiyoi Potri, whereby we pray to him Namachivaya Pramani in this beautiful aspect as Vinayaka Pramani. The soul is on its onward journey back to Sivalogam. Should there be any obstacles, any obstructions in the way, we ask that you humbly remove those obstacles and obstructions. Om Yenam Porulai Vodiyoi Potri. பூமனம் பொருட்டரும் பொலிவாய் போற்றி. அகரம் முதலான ஆனாய் போற்றி. அகரகே உகரே ஆதி
போற்றி அகரேகே உகரே ஆதி போற்றி நவசக்தி விநாயகனே வணக்கம் நன்மைகள் பெருகிடச் செய் எமக்கும் நவசக்தி விநாயகனே வணக்கம் நன்மைகள் பெருகிடச் செய் எமக்கும் நவசக்தி விநாயகனே மயக்கும் முன் அருட்டாய் மாயா பிறவியின் மயக்கும் முன் அருட்டாய் தாயாயமக்கும் தையம் புரிந்தாய் மாயா பிறவியின் மயக்கும் முன் அருட்டாய் தாயாயமக்கும் தையம் புரிந்தாய் மொழினை பாவங்கள் போக்கிட செய்தாய் பாவங்கள் போக்கிட செய்தாய் ஓயாமல் என்னை காத்தருள் செய்தாய் ஓயாமல் என்னை காத்தருள் செய்தாய் நவசக்தி விநாயகனே வணக்கம் நன்மைகள் பெருகிடச் செய் எமக்கும் நவசக்தி விநாயகனே கணபதி என்றிடும் கருத்தினில் வந்தாய் கணபதி என்றிடும் கருத்தினில் வந்தாய் கவிதைகள் கோடிய காணத்தில் தந்தாய் கணபதி என்றிடும் கருத்தினில் வந்தாய் கவிதைகள் கோடிய காணத்தில் தந்தாய் நித்தமும் ஆனந்தம் எங்கும் போங்கிட நித்தமும் ஆனந்தம் நெஞ்சல் போங்கிட நித்யானந்தே கணபதி வந்தாய் நித்யானந்தே கணபதி வந்தாய் நவசக்தி விநாயகனே வணக்கம் நன்மைகள் பெருகிடச் செய் எமக்கும் நவசக்தி விநாயகனே வணக்கம் வணக்கம் வணக்கம். My next dedication is to Lord Namashivaya Pramani. It is said in the Srimad Bhagavata Puranam, the current age that we are currently living in, that we refer to as the Kali Yugam. In this age here, the most recommended form of worship is going to be what we refer to as Bhakti. What is Bhakti? Bhakti is the constant chanting of God's glorious name. The next song that I'm going to sing, we glorify Namashivaya Pramani by constantly chanting what we refer to as the Panchacharam. Panchacharam is the 5-syllabled mantra. Namashivaya. It is said those 5 syllables there amounts to the entire 4 Vedams put together. Even if you chant these 5 letters with love, even with tears, they will lead you onto a path of righteousness. For those that sing them with joy,
will actually, at the end of the day, sever whatever connection they have with bondage, attachment. Sondam, bandham, pasam. Ownership, bondage, and attachment. Om Namah Shivaya. Shivaya Namah Om. 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 Kadalagi kasindu kannir malgi. Kadalagi kasindu kannir malgi. Kadalagi kasindu kannir malgi. Oduvartame nannarike aipodu. Oduvartame nannarike aipodu. Vedam nanginam மெய்ப்பொருளாவது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். 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 நந்தி நாமம் நமச்சிவாய வேணும். நந்தி நாமம் நமச்சிவாய வேணும். சிந்தையார் தமிழ் ஞான சம்பந்தன் சொல். சிந்தையார் தமிழ் ஞான சம்பந்தன் சொல். சிந்தையான் மகிழ்ந்தேன் ஏத்தவள்ளார் எல்லாம். சிந்தையான் மகிழ்ந்தே ஏத்தவள்ளார் எல்லாம். வந்த பாசும் அருக்கி வளார்கடி. வந்த பாசும் அருக்கி வளார்கடி. வந்த பாசும் அருக்கி வளார்கடி. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். 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 My next dedication is to the Divine Mother, Adi Parasati, whereby we invoke the Divine Spirit of this Jagan Mata
the goddess of the universe, it is said, she is everything. She is energy. If she withdraws the energy, the whole universe will crumble. There will be no more life. We pray to you, Om Divine Thai, you Akanda Jodi, Adi Parasati Thai. We worship you and we say to you, this soul is on its onwards journey back to Shivalogam. It has the same quality as you. It's full of energy. When the soul comes back, we expect you to attract that energy and withdraw it within yourself. Jaganmataye, 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 Akanda Jodi Robi Adi Parasati. Jaganmataye, 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 Akanda Jodi Gobi Adi Parasati, Akanda Jodi Gobi Adi Parasati, Jaganmataye, Jaganmataye. Akanda Jodi Gopi Adi Parasati, Akanda Jodi Gopi Adi Parasati, Jaganmataye, 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 Akanda Jodi Gopi Adi Parasati, Akanda Jodi Akanda Jodi Gobi Amma Amma Akanda Jodi Gobi Adi Parasati, Akanda Jodi Gobi Adi Parasati, Akanda Jodi Akanda Jodi Gobi Adi Parasati, Akanda Jodi Gobi Adi Parasati. Laksham Yenakkum Niye Amma Amma Laksham Yenakku Niye Alachayam Sedidare, Laksham Yenakku Niye Alachayam Sedidare, Jagadishwari Taye Adi Parasati, Jagadishwari Taye Adi Parasati, Jaganmataye, Jaganmataye. Akanda Jodi Gobi Adi Parasati, Akanda Jodi Gobi Adi Parasati, Amma Amma Taye,
We are right in the middle of a very, very auspicious time that we call the Pangani Uttram. That is the star that has been allocated for all auspiciousness. Lots of temples are carrying Kavadi during this period of time. And in the process, we pray to you, Lord Muruga Peramani. As the soul approaches Sivalogam, we ask that you guide this soul. Not only guiding this soul, but you need to guide us on our daily lives as well, Lord Muruga Peramani. We come through lots of trials and tribulations. And when we encounter those trials and tribulations, we say to you, Lord Muruga Peramani, by constantly chanting your glorious name, by taking all my problems and transferring it to your lotus feet, Lord Muruga Peramani, take up these problems and sort those problems out for me. Our next parallel is to Lord Muruga Peramani. What does Murugan mean? Murugan means undecaying beauty. Everything that you see around you is decayable. But Murugan is undecayable beauty. Okay? He is something that will be there for everlasting. As long as you chant his name, he is going to be there for you. Vel Muruga, Vel Muruga, Vel Muruga, Mal Maruga, Vava Shanmuga. Vel Muruga, Mal Maruga, Vava Shanmuga. Kalpaditam Katarule. Vava Shanmuga. Vel Muruga, Mal Maruga, Vava Shanmuga. Vel Muruga, Vel Muruga, Vel Muruga, Mal Maruga, Vava Shanmuga. Kalpaditam Katarule, Vava Shanmuga. Kalpaditam Katarule, Vava Shanmuga. Vel Muruga, Vel Muruga.
நீலமயில் ஏறும் நீலமயில் ஏறும் நீலமயில் ஏறும் கோளுமுருகனை நித்தம் பணிந்திட வாருங்கைய. நீலமயில் ஏறும் கோளுமுருகனை நித்தம் பணிந்திட வாருங்கைய. காளி சிலம்போலி கல்கலனவரும் கந்தனை அழகியை பாடிடுவோம், கந்தனை அழகியை பாடிடுவோம். தோழி சிவகாமி தாவி முத்தமிடம் சுந்தர பாலனை பாடிடுவோம். கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே, கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே, கந்தநாதனே எங்கள் சொந்த நாதனே, கந்தநாதனே எங்கள் சொந்த நாதனே, கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே. ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம், சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம், ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம், சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம். கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே, கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே, கந்தநாதனே எங்கள் சொந்த நாதனே, கந்தநாதனே எங்கள் சொந்த நாதனே, கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே, கந்த சுவாமியே எங்கள் சொந்த When all of us decide at some point or the other to make a trip, a pilgrimage trip to Mother India, there is one shrine that is always number one on the list, and that is Tirupati. It is said Venkateswara Peruman in this Kali Yugam is taken on the avadaram to ensure that this world runs according to his plan during this Kali Yugam. And we pray to him, Govinda Pramani, you have given us this life. Having given us this life, there is X amount of suffering, X amount of pain, X amount of misery, X amount of happiness, X amount of joy as well in this life. But Govinda Pramani, all that is of no value if you are not going to be my constant companion. In other words, I need you to be there from birth right up until death. If you look at a river starts off right at the top of the mountain in what we refer to as the source. Okay. That river meanders its way through all the ravines, the cliffs, the valleys, until it makes its way down into the mighty ocean. We say to him, Govinda Pramani, I am that river. I need to find that mighty ocean. And I need you to stand there like a rock as those cliffs, those ravines, those valleys, guiding me all the way down to righteousness. If I can continue living my life righteously, then I know that big old mighty oceans is waiting to absorb me within itself. That is the meaning of the next parallel that I'm going to sing. Hari
Govinda, Hari Govinda, Hari Govinda, Hari Govinda. தேனிருக்கும் இடத்தில் பாலிருக்க வேண்டும். திருப்பதி வெங்கடேஸ்வர தேவா, நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும். நாராயண முரளீதரா, நாராயண முரளீதரா, தேனிருக்கும் இடத்தில் பாடிருக்க வேண்டும். திருப்பதி வெங்கடேஸ்வர தேவா, நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும். நாராயண முரளீதரா. வானிறக்கம் இடத்தில் நிலைவாய் வளர்ந்தாலும், வானிறக்கம் இடத்தில் நிலைவாய் வளர்ந்தாலும், வற்றாத பொய்கை நதையாய் தவிழ்ந்தாலும், வற்றாத ஜீவ நதையாய் தவிழ்ந்தாலும், மாணிக்கம் இலையும் மலை ஏறும் மலைவாசம், மாணிக்கம் விளையும் மலை ஏறும் மலைவாச, மங்கை அலர் நீரு மங்கை உலச, மங்கை அலர் நீரு மங்கை உலச, தேனிருக்கும் இடத்தில் பாடிருக்க வேண்டும். திருப்பதி வெங்கடேஸ்வர தேவா, நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும். நாராயண முரளீதரா. வருவது யாவும் முன் வரவாகே, வருவது யாவும் முன் வரவாகே, வந்தது யாவும் முன் உறவாகே, வருவது யாவும் முன் வரவாகே, வந்தது யாவும் முன் உறவாகே, குருவாக வந்தே கொடி வள்ளலாகே, குருவாக வந்தே கொடை வள்ளலாகே, கொடுத்தருள் வேண்டும் பேரருளவே, கொடுத்தருள் வேண்டும் பேரருளவே, தேனிருக்கும் இடத்தில் பாடிருக்க வேண்டும். திருப்பதி வெங்கடேஸ்வர தேவா, நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும். நாராயண முரளீதரா. ஹரி கோவிந்தா, ஹரி கோவிந்தா, ஹரி கோவிந்தா, ஹரி கோவிந்தா. குருவாக வந்து கொடை வள்ளலாக, கோவிந்த பெருமானே, stand as my guru, stand there as my beacon of light, guiding me through this age of Kali. It is said, தேர் இறக்கும் இடத்தில் பால் இறக்க வேண்டும். Like the way, wherever there is honey, milk is sure to be there. Likewise, Govinda Pramani, you have given me this life, and having given me this life, please, you need to stick to me like the way honey sticks to milk.
When we take on this birth, God places us into a family. Friends you can choose. You can choose any amount of friends that you want during your life's journey. You got the capacity to choose your own friends. You will see which friend suits my requirements, suits my needs, the way I want to have friends. I want to have friends that live the type of lifestyle that I live. You can choose. But family, you got no choice in the matter. You are born in that family. And it says, God has given us indication. His structure is, the Puranams are structured in a way whereby they give us a clear indication the way we should live our lives. Right? And in the process, God has shown himself as the father, he's shown himself as the mother, he's shown himself as the son, the daughter, the mamanar, mamiyar, atte, all those things. He's given you this whole family structure. It's up to us to uphold the values of that family structure. Right? Only by upholding the value of those family structures can that family progress, from a name point of view, from a character point of view, that family could be right on the top there. But everything depends on us. Okay? We pray to you, Lord Namah Shivaya Pramani. Grant this family the courage, the strength, even at the point when they are at their lowest, when they have gone through what we refer to as the stages of maranam, dukkam, sadness. Please grant them your blessings by ensuring that they overcome this grief that they have now been struck. Sivalinganada Parvati Amma Ganesha Muruga Anbaga Kodambangal Sivalinganada Parvati Amma Ganesha Muruga Anbaga Kodambangal Sivalinganada Parvati Amma Anbaga Kodambang Anbaga Kodambang. ஒன்னிலாத இரண்டம் இல்லை ரெண்டிலாத மூன்றம் இல்லை ஒன்றிலாத இரண்டம் இல்லை ரெண்டிலாத மூன்றம் இல்லை ஆணிலாத பெண் இல்லை சிவசக்தி ஓம். ஒன்னிலாத இரண்டம் இல்லை ரெண்டிலாத மூன்றம் இல்லை ஆணிலாத பெண் இல்லை சிவசக்தி ஓம். சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம். மாதேவன் பூலோகத்தில் அருள் விளக்கி எரிகின்றதே அருள் பூஜை செய்தாலும் பாவங்கள் தீருமே. மாதேவன் பூலோகத்தில் அருள் விளக்கி எரிகின்றதே பூஜை செய்தாலும் பாவங்கள் தீருமே. சிவலிங்கநாதா பார்வதி அம்மா கணேசா முருகா அன்பாங்க கூடம். கோவிலாத தீபம் இல்லை தீபிலாத கோவில் இல்லை கோவிலாத தீபம் இல்லை தீபிலாத கோவில் இல்லை. கோவிலாத தீபம் இல்லை தீபிலாத கோவில் இல்லை கடவில்லாத நான் இல்லை
ரங்கநாத பார்வதி அம்மா கணேசா முருக ஆண்டாண்ட கூடம்பங்கள் ஒன்னில்லாத இரண்டுமில்லை ரெண்டில்லாத மூன்றும் இல்லை ஆணில்லாத பெண்ணும் இல்லை. If you don't have one, you cannot have two. If you cannot have two, you cannot have three. Okay. So the family needs to work in a certain sense of coordination. Not one arm pulling that side, the other arm pulling the other side. It's not going to work. Therefore, it is said, by constant, if the family stays together, they pray together, okay, all your difficulties, all those things will eventually fall away. You will find this family as a good, strong, solid unit. Ladies and gentlemen, at this point, we have one speaker that's going to be paying tribute, very, very close friend of the late Anban Govender. I call upon Mr. Rajan Govender. Good evening, brothers and sisters. As the priest lovingly said, we are gathered here today with united minds, with united hearts, and with togetherness to offer our love at the lotus feet of God, to accept our departed brother unto his fold. Scripturally speaking, as said before, as we need food for the body for its nourishment, we need knowledge for our minds. Similarly, we need prayer and prayerful renditions like what we are exposed to now for the expansion of the soul. The Chandogya Upanishad speaks well about life and death, and much of which the priest have covered in what he just said. I don't want to go into any further in that, but all I can simply say to you is, according to scriptural references, God, who is known by different names and different forms and yet indivisibly one, says to us, if you shed one tear for me, my child, I assure you I'll wipe 1,000 from your eyes. If you take one step towards me, my child, I promise you I'll take 1,000 steps towards you. So brothers and sisters, as was said just now, prayer and prayerful renditions is for the expansion of our soul. Each one of us, we're not really the body that we dwell within. There's something more to each one of us. But it doesn't matter. No matter what the nature of our difficulties are, our joys or sorrows, nobody in life understands these. Whether it is in this form, that form, or whichever form, besides God. The one of you offer our prayer to God, and God alone understands. In paying tribute to Anban, who knew a speedy, I can say to you, he lived his life fully. Long before we had internet, Google, and the digital media, he was a walking, talking, living encyclopedia. He was super brilliant. Nowadays, at a touch of a button, even the most ignorant among us can be fluent in certain topics we got no knowledge about. But Anban grew up in that background where such luxury of digital technology was not available. He used his acumen, his God-given skills to the highest. I would like to describe him in just 3 words. Love, devotion, and surrender. Scripturally speaking, it is said, to serve and never to be tired is love. To learn and never to be filled is devotion. To offer and never to be tired is surrender.
Love is man's reality, no doubt. Devotion is man's very divinity. And surrender is man's immortality. Love is all-pervading. Devotion is all-elevating. Immortality is all-fulfilling. Anban, in his own unique way and his own unique style, he offered to each and every one of us, to the people he came in contact with, even in his early political days when he served the country at its whole, he offered and he never was tired. And that is love. So long as he lived, he was willing to learn. He was willing to learn from someone who sweeps the street, somebody that dictated to him as his boss. He was always willing to learn. There was no end to his learning. You would not recognize that in the last stages of life due to his physical frailty. But let's not focus on the last stages of his life. Let's focus in the entire span of his life. Anban always used to tell me, hey, Brother Rajan, the gap in our lives that we want to live and the lives that we are living depends on our mindset, depends on our focus and consistency. It's so true. Every one of us sitting here, we aspire for the life we want to live, and yet we are living the life we are living. So there is this gap between it. And the only way, I think Anban was a living example, is prayer. It doesn't matter how we pray. If there's anything we can learn in this moment of our togetherness, it's just simply praying. And as the priest lovingly said, in this age and time of digital expansion and knowledge, prayer is the only thing. There's real reason for anything extraordinary and expansive. We must live a balanced life. We are living in this world, we've got to be part of the world and do what the world expects out of us, within our means and within our capabilities. And that's how Anban lived his life. Anban loved every one of us, whether he said it to us or not. Anban loved God. At times I felt that he was going to the extreme, but who am I to judge what he did? He did what he felt was right. And I'm sure with you, with me now, we hope and pray that all that he has done stands in good tiding. As the priest says, our late brother, I'm going to jokingly say, not late, early brother, he's there before me and you, whoever that is. So respected friends, there is this emptiness in the hearts of so many of us that only God can fulfill. In this moment of time, there are far too many questions and far too answers. So let's give up this brutal madness of thinking. As Swami Vivekananda lovingly said, this brutal madness of thinking has sunk many great ships in the waters of life. Don't just only think, feel. We are today offering our love and respects to God and to our departed brother, friend, family, neighbor. None of us know whether we're going to wake up tomorrow morning and see our loved ones. What guarantee do we have? We don't. The only guarantee we have is to be good and do good. God will not judge me and you about how well we speak. He will not judge us by what scriptures we shout, what banners we wave. Scripturally speaking, according to Rig Veda, God will judge us by the quality of our mind and heart. Here is one whose quality of mind and heart was very embracing and encompassing. Anban always went beyond his best. He always did what he could within his means and as far as practically as possibly could. Yes, the Chandogya Upanishad further states, in moments like this, specifically with events and circumstances that we're now faced with, why should you live life like you're never going to die? Is the question that the Chandogya Upanishad asks. It also says, why do you wish to die like you've never lived?
That is where the message of the priest comes in. Live a balanced life. Let each one of us, like Anban, bring into our daily lives certain inner other practices that help us to become a better us. Anban, I wish to thank you, brother, for all that you did and also for the person that you was. Each one of us knew you in a different way. So on this day, with united minds, with united hearts and with togetherness, we offer our gratitude and love to God for having met you and known you. And we offer our prayer, as sincere as we can be, that God receives you and takes you on the journey hereafter, according to what's best suited to you. Brothers and sisters, I'll leave you with the thoughts. Remember, love is what it's all about. Love, love, love. Anban to me was walking, talking, moving love. Yeah, some of his words were in contradiction to the love that he may have felt. But Anban now is no more the human with limitations and frailties and weaknesses. He has dropped it. So the Anban that you and I know is now no more. The Anban that we're talking about, we also don't know about. As the priest has said, it is wonderful that so many of you have come here to offer your love on behalf of Anban to God. And may each one of us be protected by that. I heard someone say in the back, Anban is so popular and well known. There's so few people among us. I want to tell you what the Srimad Bhagavatam says. God is not interested in crowds. God is interested in sincere souls. So yes, there may be not many people here according to the numbers game, but there's so many people who couldn't be here. And in heart and mind, they're with us. That's important. Thank you. Thank you, Rajan. We're going to move on to the next phase of this evening service, and that is the offering of the Deepam Aaradhanai. I'm going to first and foremost call upon the immediate family to come through and offer Deepam Aaradhanai. You can come through in your groups, in your family groups, thereafter followed by relatives, extended family, and friends as well. You can come through in a nice orderly fashion, come through and turn Deepam Aaradhanai. You'll take some few flower petals, turn it around the photograph, and offer it on the tray at the bottom there, and apply the vibhuti on your foreheads. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான்னறி விச்சயம் நமச்சிவாயவே ஞானவெந்து எத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. அம்மையே அப்பப்ப ஒப்பிலாமணியே அம்மையே அப்பப்ப ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்து ஆரமுதே அம்மையே அப்பப்ப
பொருதினை சூறுக்கும் பொறுத்தலை உளையனின் தனக்கே பொய்மையே பெருக்கி பொருதினை சூறுக்கும் பொறுத்தலை உளையனின் தனக்கே செம்மையேங்காக்கே சிவப்பதம் ஆடித்தே செம்மையேங்காக்கே சிவப்பதம் ஆடித்தே செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே எம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இம்மையே உன்னை சிக்கனே பிடித்தேன் எங்கிருந்து அருள்வதினியேன் இறைவா எங்கிருந்து அருள்வதினியே ஓம் அன்பினில் வீரந்தே ஆரமுதே அம்மையே அப்பப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்தே ஆரமுதே பால் நினைந்தோட்டம் தாயினம் சாலையே பால் நினைந்தோட்டம் தாயினம் சாலையே பரிந்தனி பவிய உடையே பரிந்தனி பவிய உடையே உன்னினை ஒருக்கி கொள்ளொளி பெருக்கி உன்னினை ஒருக்கி கொள்ளொளி பெருக்கி பொழப்பிலங் ஆனந்தம் ஆயே உன்னினை ஒருக்கி கொள்ளொளி பெருக்கி பொழப்பிலங் ஆனந்தம் ஆயே தேனினை சோரிந்தே புறம் புறம் தீரந்தே தேனினை சோரிந்தே புறம் புறம் தீரந்தே செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே யான் முனை தொடர்ந்தே சிக்கனே பிடித்தேன் யான் முனை தொடர்ந்தே சிக்கனே பிடித்தேன் எங்கிருந்து அருள்வதினியேன் இறைவா எங்கிருந்து அருள்வதினியே ஓம் அன்பினில் விளைந்தே ஆரமுதே அம்மையே அப்பப்பா ஒப்பிலா மணியே அம்மையே அப்பப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்தே ஆரமுதே 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 வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டேகே வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டேகே மிக நல்ல வீணை கடவியே வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டேகே மிக நல்ல வீணை கடவியே
மேலனந்தேன் உளமே புகந்தே அதனால் மாசாறு திங்கள் கங்கை மூடி மேலனந்தேன் உளமே புகந்தே அதனால் ஞாயிறு திங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டும் உடனே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டும் உடனே ஆசாரு நல்ல நல்ல ஆசாரு நல்ல நல்ல ஆசாரு நல்ல நல்ல ஆசாரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியறவர்க்கோ மிகவே ஆசாரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியறவர்க்கோ மிகவே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே புள்ளித் தோளை அழைக்கசைத்தோ பொன்னார் மேனியனே புள்ளித் தோளை அழைக்கசைத்தோ நார் செஞ்சடை மேகே மின்னார் செஞ்சடை மேல் மின்னார் செஞ்சடை மேல் மெல்ல கொன்றை அணிந்தவர் மண்ணே மாமணியே மண்ணே மாமணியே மண்ணே மாமணியே மண்ணே மாமணியே மரப்பாடியுள் மாணிக்கமே அண்ணே கொள்ளையலாக அண்ணே உன்னையளாள் அண்ணே உன்னையளாள் இனி யாரை நினைப்பேன் நீ ஈரார் மோபுரமும் ஈரார் மோபுரமும் ஈரார் மோபுரமும் ஏரியச்சிலை தொட்டவனே வாரார் பொங்கையுடன்
வள்ளார் பார்ப்போர் ஏத்த வள்ளார் பாரலோகத்து இருப்பதி. அருஜோதி தெய்வம் என்னை அணுகொண்ட தெய்வம். அருஜோதி தெய்வம் என்னை அணுகொண்ட தெய்வம். அம்பலத்து ஆடுகின்றே ஆனந்த தெய்வம். அருஜோதி தெய்வம் என்னை அணுகொண்ட தெய்வம். அம்பலத்து ஆடுகின்றே ஆனந்த தெய்வம். ஒரு சாரும் அறைகள் ஒரு சாரும் அறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம். ஒரு சாரும் அறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம். போதாந்த தெய்வம் உயிர் ஆதாந்த தெய்வம். போதாந்த தெய்வம் உயிர் ஆதாந்த தெய்வம். அருஜோதி தெய்வம் என்னை அணுகொண்ட தெய்வம். அம்பலத்து ஆடுகின்றே ஆனந்த தெய்வம். இருபாடு நீக்கி ஒளி இருபாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம். இருபாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம். எண்ணிய நான் எண்ணியவரோ எனக்கருளும் தெய்வம். எண்ணிய நான் எண்ணியவரோ எனக்கருளும் தெய்வம். அருஜோதி தெய்வம் என்னை அணுகொண்ட தெய்வம். அம்பலத்து ஆடுகின்றே ஆனந்த தெய்வம். திருப்பாடல் உவந்தனையும் திருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம். திருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம். சேற்சபையில் விளங்குகின்றே தெய்வமர் தெய்வம். சேற்சபையில் விளங்குகின்றே தெய்வமர் தெய்வம். அருஜோதி தெய்வம் என்னை அணுகொண்ட தெய்வம். அம்பலத்து ஆடுகின்றே ஆனந்த தெய்வம். அருஜோதி தெய்வம் என்னை அணுகொண்ட தெய்வம். அம்பலத்து ஆடுகின்றே ஆனந்த தெய்வம்.
Anybody else? Okay, let us all rise for the closing prathana. Where's the son? I'm going to sing the final padigam, what we refer to as the Achop padigam, sung by Manika Vasagar, Saint Manika Vasagar. On his final padigam, he has written down the entire Tiruvasagam, having written the Tiruvasagam, and he wanted to publicize this Tiruvasagam. Lord Namashivaya Peramani came down there as a scribe, and he said, don't worry, I will take down all those psalms that you have sung for in praise of Lord Namashivaya right here at the stairs of Sidambaram, right in the presence of Nadaraja Peramani. I will scribe all those songs for you, and those songs will become immortal. The next morning, all those songs were written, left at the stairs at Sidambaram, and when the priests have come through that morning to clean up the temple, they found all these psalms written on these palm leaves. And the final thing was, these psalms were sung by Manika Vasagar and recorded by the Lord of Sidambaram, that is Lord Namashivaya or Nadaraja Peramani. That's the final padigam. As he sings this padigam, telling the people his relationship with Namashivaya Peramani, how he accepted Lord Namashivaya Peramani as his guru. And he says, I have now become Saivam, I've become a Saivite, I've become one with Lord Shiva himself. I have been tainted with all the negative qualities in life, but having attained the grace of Lord Namashivaya Peramani, I become one with him, and I will live according to the way he lived. We had 4 saints that came down. Tirunjana Sambandar, Tirunavakarasar, we had Sundaramurti Nainar, and of course we had Manika Vasagar. It is said, those are all Lord Namashivaya himself. He's come down into this world to show us people how does one react with God himself. He's come there and he showed us. And he says, in all those padigams, you look at all the padigams, it's all about chanting his glorious name. That's what I've been saying from day one. It's all about chanting his glorious name. If you look at Tirunjana Sambandar, it comes down as a child and father relationship with God himself, what we refer to as Vatsalya. Then if you look at Tirunavakarasar, he comes down as a servant and a master relationship with Lord Namashivaya that we call Dasya. Then you look at Sundaramurti Nainar, whereby he had a friendly relationship with the Divine Master, what we call Sakya. And then of course, we have Manika Vasagar that's given us Sanmarka. Sanmarka is, God is the very life of the aspirant himself. In other words, everything, the aspirant is to establish a relationship with God, and you will grow in devotion. Mental attitude will eventually give you bhava. Bhava is total spirituality with God himself. Let us all put our hands together. For those of you that know the padigam, you are more than welcome to join me. You keep on turning till I finish, okay? Mutinari Ariyade Mokarudo Muyalveni Bhatinari Ariviti Aravinegal Parum Vanam Setamelam Arivite Shivamaki Yanagande Atanyane Aruniyava
நில்லாப்பிரியம் கருதாப்பிரியம் கசுந்துருகை நில்லாப்பிரியம் நினியாப்பிரியம் நின் ஐந்தருத்தை சொல்லாப்பிரியம் துதியாப்பிரியம் தோராப்பிரியம் எல்லா பிரிகளையும் பொறுத்தருள்வாய் கட்சிய கம்பனி அசதோமா சட்கமய தமசோமா ஜோதிக்கமயே மிருத்யோமா அமிர்தங்கமயே அறிவோம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முடிச்சதி பூர்ணஸ்ய பூர்ணமாதாயே பூர்ணம் ஈவாய் வசிஷதி. ஓம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி 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 போற்றி. நமச்சிவாய பிரமாணி எங்களை பிறந்துவிட்ட காலம் சென்ற அன்பன் கவண்டர் அவர்களுடைய ஆத்மாவை நற்கதியம் சாந்தியம் அடைந்து உங்களுடைய அபாதார விந்தத்தில் சேரும்படியாக அதுதான் நம்மளுடைய கடைசியான பிரார்த்தனை. ஹரிவோம் சாந்தி சாந்தி சாந்தயி. The family has requested that before you depart from here, that you partake of the refreshments that has been especially prepared for you. Nandri, Vanakkam.